அழகே அழகு சீரியல் ப்ரெடிக்ஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்களோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இங்கே சுரேஷ் மதி சீக்கிரமாகவே ஒன்று சேர்ந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இங்கே தங்கராஜ் ஊருக்கு போகும்போது அங்கே பாரு சுரேஷ் அழகுமதியை இந்த ஊர் விட்டு கிளம்பும்போது உன் கண்ட்ரோலில் கொண்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் அதுக்கெல்லாம் உள்ட்டாவா அப்படியே மதி கண்ட்ரோலுக்கு இங்கே சுரேஷ் போன மாதிரி தான் இருக்குது. மதி சொன்னதுக்கெல்லாம் சரின்னு அவங்க பேச்சை தட்டாமல் அப்படியே கேட்குறாங்க. இதை பார்க்கும்போது கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. தங்கராஜ் பேச்சை கேட்காம மதிய பேச்சை கேட்கறது ரொம்ப நல்லதுன்னு தோணுது. இங்கே எல்லாம் சுரேஷ் வண்டி ஓட்ட தங்கராஜ் வண்டியெல்லாம் ஊருக்கு வந்துடுறாங்க. இங்கே பாக்கியராஜ் சுரேஷ் நம்ம வண்டியை நிப்பாட்டணும்லடா அங்கேயே நிப்பாட்டிடுறான், அப்புறம் நம்ம அந்த வண்டி எடுத்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் சொல்கிறாங்க. உடனே இங்கே தங்கராஜ் இருந்துக்கிட்ட மச்சான் நம்ம வண்டியிலே போயிடலாம்டா வீட்டுக்கு, அப்புறம் அந்த வண்டியை எடுத்து ஒப்படைச்சிக்கிடுவான் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. இல்லை மாமா அந்த வண்டியை இப்போவே எடுத்து கொடுத்துடலாம், 2 நாள் தான் டைம் கொடுத்துருக்காங்க, அதுக்குள்ளேயும் நம்ம போய் ஒப்படைக்க வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொன்னதும் சரிடா மச்சான் நீ அந்த வண்டியை எடுத்து ஓட்டிட்டு போ, நான் உங்கள் அக்காவுக்கு கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறேன் அப்படின்னு தங்கராஜ் சொன்னதும் இங்கே ரேவதி சரி அண்ணி மதி போயிட்டு வாங்க அண்ணே போயிட்டு வா அப்படி சொல்லி சொல்கிறாங்க. சரி ரேவதி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வண்டி விட்டு இறங்குறாங்க. தங்கராஜ் பாய்டா மச்சான் அப்படின்ட்டு சுரேஷ் கிட்ட சொல்கிறாங்க. ஆனால் சுரேஷ் அங்கே உள்ள வண்டியை எடுத்துட்டு மதி மலர் பாக்யராஜ் கூப்பிட்டுட்டு இங்கே நேராக மலரோட வீட்டுக்கு வர்றாங்க. அந்த பாப்பாவை கூப்பிட்டு போகணும்னு சொல்லிட்டு வந்ததும் அந்த பாப்பா பார்த்துட்டு எப்படா இருக்கிற தங்கம் உன்னை பார்க்காம அம்மா உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சிறாங்க மலர் இருந்துக்கிட்டு. ஒன்றையும் இவா எங்கே உங்களை தேடினா எங்கள் கூட அவ்வளோ ஒட்டிக்கிட்டா தெரியுமா அப்படின்ட்டு மலரோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்போ அம்மாவும் அப்பாவையும் தேடவே இல்லையா நீ அப்படின்னு கேட்டதும் தேடலைம்மா இங்கே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது நான் இங்கேயே இருக்கட்டா அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. இல்லை நம்ம இப்போ வீட்டுக்கு போகணும், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்றதுக்காக வந்திருக்கேன், வா போகலாம் அப்படிங்கிறாங்க. உடனே மலரோட அம்மா எனக்கும் தான் பாப்பாவை பிரிஞ்சு போகிறதுக்கே மனசு இல்லடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரி இன்னொரு நாளைக்கு நான் கூட்டு வரேம்மா, இப்போ நான் கூட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு மலர் கிளம்புறாங்க குழந்தைய கூப்பிட்டுட்டு. உடனே இந்த குழந்தைய கூப்பிட்டு இங்கே மலர் கிளம்புனதும் இங்கே மலரோட அம்மா இப்படி எல்லாத்துக்கும் தெரியாத மாதிரி சொந்த பேத்தியே பார்க்க வேண்டியதாக இருக்கே அப்படின்ட்டு வருத்தப்படுறாங்க. இங்கே மலரோட குழந்தைய வண்டியில் கூப்பிட்டுட்டு பாக்யராஜ் மலர் குழந்தைகிட்ட எப்படா தங்கம் இது 2 நாளாக அம்மா அப்பா பிரிஞ்சிருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதும் இங்கே பாட்டி மாமா இருந்தாங்களா எல்லா இடத்துக்கும் கூப்பிட்டு போனாங்க, சாக்லேட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுப்பா அப்படின்ட்டு அந்த குழந்தை சொல்லுது. உடனே பாக்யராஜ் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. வீட்டுக்கு வர்றாங்க. வீட்டுக்கு வந்தால் இங்கே தங்கராஜ் வீட்டில் உட்காந்துட்டு இருக்காங்க ரேவதியோடு சேர்ந்து. அவங்க வீட்டுக்கு போவாங்கன்னு நினச்சா அவங்க இங்கே உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்துட்டு இங்கே என்ன தங்கராஜ் வண்டி நிற்கிது அப்படின்னு சொல்லிட்டு மலரும் அங்கே பாக்யராஜ் எல்லாரும் ஷாக் ஆகி நின்றுட்டு இருக்காங்க வெளியில். இவருக்கு இங்கே வந்தார், இப்போ நம்ம குழந்தைய கூட்டு போகணுன்னா அவர் பார்த்துட்டு ஏதாவது மாமாவிட்டையும் அத்தைக்கிட்டே சொல்லுவாரா அப்படின்ட்டு மலர் பயந்துக்கிட்டே போகிறாங்க. இங்கே தங்கராஜ் மாமனார் மாமியார் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. 2 நாளாக உங்ககிட்ட பேசலை மாமா, உங்களுக்கு பார்க்கவும் செய்யலை, அதனால தான் இங்கே வந்திருக்கோம் உங்களை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதான் ரேவதிட்டு ஆமாம் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்து பேசலைன்னு சொல்லிட்டு இவர் கொஞ்சம் மெலிஞ்சிட்டாரு. நேராக வீட்டுக்கு போயிருந்துருக்கலாம் அப்படி சொல்லிட்டு ரேவதி மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் கரெக்டாக வீட்டுக்குள்ளே நுழைகிறாங்க மலர் எல்லாருமே. அந்த குழந்தையோட வரதை பார்த்துட்டு தங்கராஜ் என்ன இந்த பாப்பா இங்கே தானே இருந்தா இப்போ மலர் அவங்க கூட வர்றா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனேவும் இங்கே தங்கராஜோட மாமனார் மாமியாரும் அவளும் தானே கொடைக்கானலுக்கு உங்க கூட வந்தா மாப்பிள்ள அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனேவும் இங்கே தங்கராஜ் இல்லை மாமா அங்கே இவங்க குழந்தைய கூட்டு வரலையே கொடைக்கானல் ட்ரிப்புக்கு அப்படின்னு சொன்னதும் உடனேவும் அவங்க மாமனார் மாமியார் இருந்துக்கிட்டு என்ன மாப்பிள்ள சொல்கிறீங்க, என்கிட்ட கூட்டு போகிறேன்னு சொன்னாங்க, அப்படி இருக்கும்போது குழந்தைய எங்கே போய் விட்டுட்டு போனாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே ரேவதி இருந்துட்டு இதெல்லாம் இவருக்கு தேவையா, இப்போதைக்கு இவர் இந்த உண்மையை இங்கே சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. இந்த இடத்துல மலர் என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜோட முழிச்சிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் எங்கே குழந்தைய விட்டுருந்தீங்க சொல்லுங்கள், இப்போ குழந்தைய கூப்பிட்டு வரீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே ரேவதி இருந்துட்டு அதெல்லாம் என்னங்க இப்போ எதுக்கு அங்கே பேசிக்கிட்டு இருக்கு, நம்ம பாப்பாவையும் தம்பியும் பார்க்கணும், வாங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்ட்டு ரேவதி கூப்பிடுறாங்க. ஆனால் தங்கராஜ் இருந்துக்கிட்டு ஏய் நீ நில்லு நான் பேசிகிட்டு இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் இங்கே மலர் பயந்துட்டே நின்றுட்டு இருக்காங்க. உடனே மலரோட மாமியார் சொல்றீ குழந்தைய எங்கே விட்டுட்டு போனார் 2 நாள் கொடைக்கானல் கூட்டு போகிறேன்னு சொன்னேன், மாப்பிள்ளை குழந்தைய கொடைக்கானல் கூட்டு வரலன்னு சொல்கிறாரு, அப்போ நான் எங்கே விட்டுட்டு போனேன் சொல்லு அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே மலர் இருந்துக்கிட்டு அம்மா தான் குழந்தை கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க, அதான் 2 நாள் அம்மா கூட இருக்கட்டுமேன்னு சொல்லி விட்டுட்டு போனேன் அத்தை அப்படின்ட்டு மலர் சொன்னதும் என்னடி எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் நீ மட்டும் குழந்தைய உங்கள் வீட்டில் போய் விட்டுட்டு போயிடுவியா, எங்ககிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை, இப்போ குழந்தைய பற்றி மாப்பிள்ளை சொல்ல போய் தான் எங்களுக்கு தெரிய வருது, இப்படி எத்தனை காரியம் எங்களுக்கு தெரியாமல் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு இங்கே கேட்டதும் மலர் இருந்துட்டு அத்தை அம்மா என் பொண்ணோட இருக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அத்தை, இந்த வீட்டில் நீங்கள் எப்படி உங்கள் பேத்தியோடு இருக்கணும்னு ஆசைப்படுற மாதிரி எங்கள் அம்மாவும் அவங்க பேத்தியோடு இருக்கணும்னு ஆசைப்பட மாட்டாங்களா அப்படின்ட்டு மலர் சொல்கிறாங்க. உடனே அது மாப்பிள்ளைக்கு பிடிக்காத இடம், அங்கே போயிட்டு உன் குழந்தைய விட்டுருக்க, உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்பேன் அப்படின்ட்டு மாமியார் திட்டுறாங்க. உடனே மாமனார் இருந்துக்கிட்டு மாப்பிள்ளைக்கு பிடிக்காத இடத்துல எதுக்காக குழந்தைய விட்டுட்டு போனீங்க, இந்த வீட்டில் மாப்பிள்ளைக்கு பிடிக்காத காரியம் எதையும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உடனே தங்கராஜ் இதுதான் என் மேலே உள்ள மரியாதையா மாமா, உங்களுக்கு தெரியுமா மாமா, சொல்லுங்க மாமா, நீங்கள்
தெரிஞ்சுதான் குழந்தை அங்கே விட சொன்னீங்களா அப்படின்ட்டு அவங்க மாமனார் மாமியார்கிட்ட கேட்குறாங்க தங்கராஜ். மாப்பிள்ளை எங்களுக்கு உண்மையே தெரியாது மாப்பிள்ளை, அவங்க அங்கே குழந்தை விட்டுட்டு போனதேவோ நீங்கள் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும், எங்கள் மேலே சந்தேகப்படுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாகிரா வந்துட்டு இதில் என்ன தப்பு இருக்குது? அம்மா என்னுடைய அம்மா அப்பா நீங்கள் எப்படி என் குழந்தைய பார்க்கணுன்னு ஆசைப்படுறீங்களா, பேசணும்னு ஆசைப்படுற மாதிரி அவங்கள மலரோட அம்மாவும் ஆசைப்பட மாட்டாங்களா? அதனால போய் விட்டாமா, இது எதுக்குமா பெருசாக ஆகிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ரேவதி இருந்துட்டு ஏங்க இதெல்லாம் பெரிய தப்பாங்க. ஏம்மா நீ எப்படி அந்த குழந்தை மேலே உனக்கு உரிமை இருக்குதோ அதே மாதிரி மலரணியோட அம்மாவுக்கும் உரிமை இருக்குதுல்ல, அவங்களும் வச்சுக்கிறதுக்கு, இதுக்காக எதுக்குமா சண்டை போட்டுட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு ரேவதி சொல்கிறாங்க. ஏய் உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ அமைதியாரு அப்படி சொன்னதும் இங்கே பாகிராஜ் இருந்துக்கிட்டு எம்மா இதை எதுக்குமா பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க, மலர் என்கிட்ட சொல்லிட்டு தான் விட்டா அப்படின்ட்டு சொல்கிறாங்க. உடனே தங்கராஜ் எனக்கு இந்த வீட்டில் மரியாதையே இல்லாத மாதிரி இருக்குதே, எனக்கு யாரை பிடிக்காதோ அந்த இடத்துல தான் நீங்கள் உறவெல்லாம் வச்சிருக்க மாதிரி இருக்குதே, இவ்வளவு நடந்திருக்கு நீங்கள் எதுவுமே பேச மாட்டீங்க மாமா அப்படின்ட்டு தங்கராஜ் சொல்கிறாங்க. உடனே மாமா இருந்துக்கிட்டு இங்கே பாரு பாக்யராஜ், இந்த வீட்டில் மாப்பிள்ளைக்கு எது பிடிக்காதோ அதை யாரும் எதுவும் செய்யக்கூடாது, அப்படி செஞ்சால் இந்த வீட்டில் யாரும் இருக்க வேண்டாம். மாப்பிள்ளைக்கு மரியாதை இல்லாத, மாப்பிள்ளைக்கு பிடிக்காத காரியம் யாரும் செஞ்சாலும் எங்களுக்கு பிடிக்காது, அவங்க இந்த வீட்டில் இருக்க வேண்டாம், எல்லாரும் அவங்கவுங்க இஷ்டத்துக்கு தான் இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா வெளியில் போய்க்கோங்க, இங்கே இருக்க வேண்டாம், யாரையும் நாங்கள் கட்டாயப்படுத்தி இருக்க சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதும் பாக்யராஜ் இருந்துக்கிட்டு நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. உடனே சுரேஷ் வந்துட்டு மாமா இது எதுக்கு மாமா பெரிய பிரச்சனை ஆகிட்டு இருக்கீங்க, குழந்தைய ஒரு 2 நாளுக்கு அங்கே விட்டுட்டு போனது தப்பா அப்படின்ட்டு கேட்குறாங்க. மதி இருந்துக்கிட்டு ஏங்க உங்களுக்கு எவ்வளோ உரிமை இருக்குதோ அதே மாதிரி தானே அவங்களுக்கும் உரிமை இருக்குது, குழந்தை அவங்கக்கிட்ட இருக்கிறது என்ன தப்பு இருக்குது அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஒன்றும் யார் கேட்குற மாதிரி இல்லை, இங்கே மாப்பிள்ளைக்கு மரியாதை கொடுக்காத மாதிரி யார் நடந்துக்கிட்டாலும் இந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது, இந்த வீட்டை விட்டு கிளம்பி போய்கிட்டே இருக்கலாம், அதுவும் யார் அவங்கவுங்க விருப்பப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த வீட்டில் இருக்க தேவையில்லை அப்படின்ட்டு மறுபடியும் அவங்க பாக்யராஜோட அப்பா சொல்கிறாங்க. உடனே பாக்யராஜ் சரி இந்த வீட்டை விட்டு நான் கிளம்புறேன், என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டில் மரியாதை இல்லை, இப்போ நான் இதுக்கு இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்ட்டு பாக்யராஜ் திடீர்னு முடிவு எடுக்கிறாங்க. உடனேவும் இங்கே மலர் இருந்துக்கிட்டு என்னங்க இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு கேட்குறாங்க. இல்லை மலர், இத்தனை நாளாக இந்த வீட்டில் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன், ஆனாலும் இந்த வீட்டில் உள்ளவங்களை பற்றி ஏதாவது நீ என்கிட்ட தப்பாக சொல்லியிருக்கியா, எல்லாருக்கிட்டையும் நல்லா தானே பேசிக்கிட்டு இருக்கேன், இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்க வேண்டாம் மலர், உன் சந்தோஷத்தை பறி கொடுத்துட்டு நீ எதுக்கு இருக்கணும், காலையில் எஞ்சி இதிலிருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் அவ்வளவு வேலை அந்த வீட்டில் நீ பார்த்துக்கிட்டு இருக்க, கஷ்டப்படுறது எனக்கு தெரியாமனா இல்லை, இனிமேல் நீ கஷ்டப்பட வேண்டாம், நீ இப்போ கொடைக்கானல் போகும்போது எவ்வளோ சந்தோஷமாக இருந்தான்னு நான் பார்த்தேன், அதே மாதிரி சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், அதனால் போய் ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வா, நம்ம வீட்டை விட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்கிறாங்க. ஏண்டா அப்போனா உனக்கு நாங்கள் முக்கியம் கிடையாது, உன் பொண்டாட்டி தான் முக்கியம், அதனால தான் வீட்டை விட்டு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தங்கராஜோட அப்பாவும் அம்மாவும் மாமாவும் அத்தையும் சொல்கிறாங்க. உடனே போதும்பா மலர், இந்த வீட்டில் நீங்கள் எப்படி நடத்துறீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும், அதெல்லாம் பொறுத்துக்கிட்டு எல்லாம் சரியாயிடும் தான் நான் இந்த வீட்டில் இருந்தேன், என்னால் முடியாது கிளம்புறேன் அப்படின்ட்டு சொன்னதும் உடனே மலர் எதுக்கு நின்றுட்டு இருக்கேன் போய் எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாங்க. மதி இருந்துக்கிட்டு எதுக்காக வீட்டை விட்டு கிளம்பணும்னா பேசிக்கிட்டு இருக்கீங்க, இங்கே இருங்க எதுக்கு இப்படி பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சுரேஷும் அண்ணன் எதுக்கு நான் இப்படிலாம் சொல்கிறேன், நீயும் அண்ணியும் வீட்டை விட்டுலாம் போக வேண்டாம், நான் இங்கே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தங்கராஜேந்தர் என்னடா சுரேஷ் நீயும் அவங்க அண்ணன் கூட சேர்ந்துட்டியா அப்படின்னு கேட்டதும் அண்ணன் என்ன தப்பு பண்ணாங்கன்னு வீட்டை விட்டு போகணுமாமா அப்படின்ட்டு சுரேஷ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவன் என்ன தப்பு பண்ணலை, அவன் எனக்கு பிடிக்காததெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த வீட்டில் இருந்துட்டு, அது தப்பு தான் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொன்னதும் மலர் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. வந்ததும் பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாங்க. கிளம்புனதும் ரேவதி இருந்துட்டு அண்ணன் நீ எதுக்கு அண்ணன் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு போகிற அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை மலருக்காக நான் போய் தான் அவன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரேவதி இருந்துட்டு அண்ணன் நல்ல முடிவு தான் எடுத்திருக்கேன், போயிட்டு வா அண்ணி நல்லா பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ரேவதி அனுப்பி வைக்கிறாங்க. இங்கே சுரேஷ் வந்துட்டு போக வேண்டாம் அப்படின்ட்டு மதியம் தடுத்து பார்க்குறாங்க. ஆனால் ரேவதி இந்த அண்ணன் வீட்டை விட்டு போனவன் நல்லா இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு போகட்டும் அப்படின்ட்டு அதை பார்த்துட்டு இருக்காங்க. இங்கே பாக்யராஜ் அவங்க அப்பாவும் அம்மாவும் எதுவுமே சொல்லாமல் நின்றுட்டு இருக்காங்க. தங்கராஜ் மட்டும் சிரிச்சிட்டு இருக்காங்க. வெளியில் போனால் தான் எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. சுரேஷ் மதியம் மட்டும் போக வேண்டாம்னு தடுத்துட்டு இருக்காங்க. பாப்பா அழுதுகிட்டு இருக்குது. இந்த சீரியல் எப்படி நல்லா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.